பாமக நிறுவனர் ராமதாஸை சந்திக்க பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி வருகை தந்திருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்திக்க பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி வருகை தந்திருக்கிறார். நேற்று பாமக தலைவர் அன்புமணி கூட்டிய கூட்டத்தில் பங்கேற்காத தஞ்சை மாவட்ட செயலாளர் மா.க. ஸ்டாலினும் ராமதாஸை சந்திக்க வருகை தந்திருக்கிறார். இது ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. நிர்வாகிகளை சந்தித்த பிறகு பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்திக்கிறார். பொதுக்குழு கூட்டம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை ராமதாஸ் இன்று வெளியிட வாய்ப்பு இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். விவரங்களை பதிவு பண்ணலாம். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். குறிப்பாக இந்த சந்திப்பில் பல அறிவிப்புகளை வெளியிடுவார் என்று தெரிய வருகிறது. வட மாவட்டங்களில் மருத்துவர் ராமதாஸ் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அந்த சுற்றுப்பயணம் குறித்த அறிவிப்பும் வெளியிட இருக்கிறது. மருத்துவர் ராமதாஸுடைய நிறுவனர் ராமதாஸுடைய அதிகாரங்கள் என்ன என்பது குறித்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வெளியிடுவார் என்ற ஒரு தகவல் வெளியாகிறது. அடுத்த கட்டமாக இப்பொழுது கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, வன்னியர் சங்க தலைவர் பூத்தா அருள்மொழி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள், மாநில செயலாளராக இருக்கக்கூடிய திருக்கொச்சூர் ஆறுமுகம், தலைமை நிலை செயலாளர் அன்பழகன், தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர் மா.க. ஸ்டாலின் உள்ளிட்ட நிர்வாகிகள் தைலாபுரம் தோட்டத்திற்கு மருத்துவர் ராமதாஸுடைய இல்லத்திற்கு வந்து சிறிது நேரம் ஆலோசனை நடத்துகிறார்கள். இந்த ஆலோசனைக்கு பின்னர் இந்த செய்தியாளர் சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக அன்புமணி மற்றும் மருத்துவர் ராமதாஸ் இடையே நடைபெறக்கூடிய இந்த கருத்து மோதல்கள் மேலும் வலுவடைந்து வரக்கூடிய நிலையில இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது ஒரு முக்கியமான சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பில் பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட இருப்பார் என்றும், அதே போல தனக்கு தன்னுடைய அனுமதி இல்லாமல் ஏதாவது கூட்டம் நடத்தினால் அந்த கூட்டத்தில் பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸுடைய பெயரையோ புகைப்படத்தையோ பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு உத்தரவை அவர் பிறப்பிக்கலாம் என்ற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. முக்கிய நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தி வரக்கூடிய நிலையில் இந்த ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற இருக்கிறது. கோகுல், தற்போது கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அங்கு வருகை தந்திருக்கிறார். அதோடு தஞ்சை மாவட்ட செயலாளர் மா.க. ஸ்டாலினும் வருகை தந்திருக்கிறார். இதற்கு முன்னதாக நேற்றைய தினத்தில் ஆடிட்டருடன் ராமதாஸ் சந்தித்து ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் 3 நாட்களாக மாவட்ட நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தி வருகிறார். அந்த ஆலோசனையில் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட தலைவராகிய தனக்குத்தான் அதிகாரம் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் யாரையும் கட்சியை விட்டு நீக்கவோ புதிதாக பொறுப்பு போடுவதற்கோ யாருக்கும் அதிகாரம் இல்லை என்றும், தான் அந்த அதிகாரம் படைத்திருக்கிறேன், பொதுக்குழு தனக்கு அந்த அதிகாரத்தை வழங்கியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் மருத்துவர் ராமதாஸ், பாமகவுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகளை மாற்றம் செய்து அறிவிப்பு வெளியிட்டார். குறிப்பாக பொருளாளர் திலகபாமாவை மாற்றி அறிவிப்பு வெளியிட்டார். அறிவிப்பு வெளியிட்ட அடுத்த 10 நிமிடத்தில் புதிய நியமன பொறுப்பை அன்புமணி ராமதாஸ் அவரிடம் வழங்கினார். இது போன்ற கட்சியில் நடக்கக்கூடிய பல சர்ச்சைகளுக்கு இடையில் தான் தற்பொழுது இந்த செய்தியாளர் சந்திப்பை மருத்துவர் ராமதாஸ் நடத்த இருக்கிறார். குறிப்பாக சட்ட ரீதியாகவும் பாமகவுடைய சட்ட விதிகளின்படி யாருக்கு அதிகாரம் என்ற அதிகார போட்டி தற்பொழுது பாமகவில் நிலவுகிறது. மருத்துவர் ராமதாஸுக்கு நிறுவனர் என்ற அடிப்படையில் தனக்குத்தான் அதிகாரம் என்ற ஒரு வாதத்தை இவர்கள் தரப்பிலும், அதே நேரத்தில் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட அன்புமணி ராமதாஸுக்கு தான் தலைவர் என்ற அடிப்படையில் அனைத்து முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரம் என்று அவர்கள் தரப்பிலும் மாறி மாறி கருத்துக்களை சொல்லி வரக்கூடிய நிலையில் இது குறித்து மருத்துவர் ராமதாஸ் என்ற செய்தியாளர் சந்திப்பில் விளக்குவார் என்ற ஒரு தகவலும் வெளியாகிறது. அதே நேரத்தில் அவருடைய அனுமதி இல்லாமல் பல இடங்களில் கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். விரைவில் மாவட்ட ரீதியாக பொதுக்குழு கூட்டத்தை எல்லாம் கூட்ட அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். அதுபோன்ற கூட்டத்தில் தன்னுடைய பெயரையோ படத்தையோ பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு கண்டிப்பான உத்தரவை மருத்துவர் ராமதாஸ் இன்றைய செய்தியாளர் சந்திப்பின் மூலம் தெரிவிப்பார் என்ற ஒரு தகவல் வெளியாகிறது. முக்கிய நிர்வாகிகள் தற்பொழுது மருத்துவர் ராமதாஸோடு ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். என்ன மாதிரியான முடிவை எடுக்கப் போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு செய்தியாளர்களும் தைலாபுரம் தோட்டத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நேற்றைய தினம் ஜி.கே. மணி இந்த மருத்துவர் ராமதாஸ் சற்று இறங்கி வந்திருப்பதாக ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். அதுபோன்ற ஏதாவது ஒரு மனமாற்றத்தோடு செய்தியாளர் சந்திப்பில் சில அறிவிப்புகளை வெளியிடலாமா, சில முடிவுகளை எடுக்கலாமா என்ற ஒரு எதிர்பார்ப்போடு செய்தியாளர்களும் தைலாபுரம் தோட்டத்தில் காத்திருக்கிறோம்.